அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே போல் இது மாலை நேரத்துக்கான செய்தி. காலை நேர செய்தியில் மட்டும்தான் நான் உங்களுக்கு டினார் ரேட் மற்றும் தங்க விலை குறிப்பிடுவேன். இவ்வளோ காலமாக தமிழ் வீடியோவில் மட்டும்தான் என்னுடைய வீடியோவுக்கு குறைகள் அதிகமாக விமர்சனங்கள் வந்துச்சு. முதலாக என்னுடைய யூடியூப் வரலாற்றிலேயே முதலாக ஒரே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்கிறீங்க, கொஞ்சமாக வீடியோ போடுங்க, சில விஷயங்களை சோட்டா சொல்லுங்கள் அப்படின்னு. சோட்டாவா சொல்கிறது? சோட்டா சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? நான் இவ்வளோ டைம் எடுத்து இழுத்து இவ்வளோ தெளிவாக சொல்லியே எனக்கு இந்த ரீசெண்டாக மன்னருடைய பிறந்த நாள்னு சொல்லி ஹேக்கர்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு மெசேஜ் வந்திருக்குது, இந்த பரிசு எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நிலைமை தெரியுமா? தெளிவாக பேசலாம்பாங்க. அதுக்கு முன்னாடி தலைப்புகளில் 2-3 செய்தியை சொல்லிடுறேன். அக்காமாவை கொடுத்தீங்க, ஆப்பு உங்களுக்கு தான். அடுத்ததா, விசா வழங்குவதில் சிக்கல் ஏற்படலாம். குவைத்துக்கு புதிய சட்டங்களோடு புதிய திருத்தங்கள் வரும். அதே போல் அல்ஹம்துலில்லாஹ் பல வீதிகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது ஹப்பாஸ் செய்தி சேவை. ஜினான் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, உஜர்ரா அவர்களுக்கும் நன்றி. சவுதி நாட்டினுடைய மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் காலமாகிவிட்டதாக ஹிப்ரோன் செய்தி சேவை வழங்கியது ஒரு பொய்யான தகவல் என்பது தெரியவந்துள்ளது. சில சமூக ஊடகங்களில் இதை பற்றி பரப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த தகவல் உண்மையானது அல்ல என்று சவுதி ராயல் கோர்ட் தெரிவித்துள்ளது. சவுதி நாட்டின் மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் மருத்துவ பரிசோதனைகளை முடித்தார் மற்றும் நுரையீரல் தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. நோய் தொற்று நீங்கும் வரை அவர் ஆன்டிபயோட்டிக் கொண்ட சிகிச்சை திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் குழு தெரிவித்துள்ளது. ப்ரே ஃபார் சவுதி கிங். ஈரான் அதிபரின் மரணத்தில் சர்ச்சைகள் மற்றும் சந்தேகம். அசர்பைஜான் நாட்டு தலைவரும் நெத்தியான்ஹூ இஸ்ரேல் நாட்டு தலைவரும் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தது மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாகவும் சந்தேகத்துக்கு ஒரு விடயமாகவும் மாறி இருக்குது. ஏன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அசர்பைஜானில் போய் அசர்பைஜான் நாட்டு அதிபரை சந்திச்சுட்டு நாடு திரும்பும்போது தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி மேலதிக பரிசோதனைகள் அந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருது. இது தாக்குதல்களாக இருக்கலாம் அப்படின்றும் வியூகிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் முரணான கருத்து வேறுபாடுகளையும் தெரிவிக்கிறாங்க ஈரான் நாட்டு அதிபருக்கு எதிராக. குறிப்பாக இலங்கையர்கள் ஒரு சில தகவல்களை தெரிவிச்சிருந்தாங்க. இலங்கையர்களே நன்றி கெட்ட சமுதாயமாக இருக்காதீங்க ஒரு சிலர். ஏன்னா ஆரம்ப காலத்தில் அமைச்சர் ரிசாட் பதியுதீன் நம்ம நாட்டில் பெட்ரோல் பிரச்சனை இருக்கும்போது அந்த பெட்ரோல் பிரச்சனைக்காக உடனடியாக ஈரான் நாட்டோட தொடர்பு கொண்டு பேசும்போது ஈரானில் எந்த ஒரு வட்டி நிபந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு வட்டியுமே இல்லாமல், மேலதிக கொடுப்பனவும் இல்லாமல் எத்தனையோ வருட காலமாக நீங்கள் கடனை உங்களுக்கு வேண்ட மாதிரி ஏழுமெண்ட மாதிரி உங்கள் கடனை கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஈரான் நாடு தான் நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் இலங்கையிலிருந்து முதல் தர தேயிலையை கொள்வனவு செய்கிறதுல அதிக அளவு இறக்குமதி செய்யக்கூடிய ஒரே நாடுனா இலங்கை தேயிலைக்கு ஈரான் தான். அதே போல் இன்னும் எத்தனையோ விடயங்கள் எத்தனையோ நாட்டுக்கு சேவைகள் செஞ்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா தண்ணீர் சப்ளை, பெரியோர் டேம், அதே மாதிரி தண்ணீர் சப்ளை, எத்தனையோ ஊர்களுக்கு தண்ணீர். அதே போல் வயல் நிலங்கள் 3 லட்சம் ஹெக்டேர் வயல் நிலங்களுக்கு தண்ணீர் வசதி இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எப்போவுமே சமுதாயம் என்றது நன்றி கெட்டது தானே, செஞ்சதை மறந்துடுவாங்க. தற்போது ஈரானின் வடமேற்கில் உள்ள தப்ரீஸ் நகரில் இப்ராஹிம் ரைசிக்கு இறுதிச் சடங்கு ஆரம்பமாகி உள்ளது. கவர்னரேட் குடியிருப்பாளர்களின் பாரிய பங்கேற்புக்கு மத்தியில் ஈரான் அதிபர் மற்றும் அவருடன் வந்த சகாக்கள் அனைவருடைய உடல்களும் தப்ரீஸில் உள்ள இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு கோம் நகருக்கு மாற்றப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல் இந்த வானூர்தி விபத்து சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை இராணுவ குற்றப்புலனாய்வுத்துறை மேற்கொண்டு வராங்க. ஆனால் அல்லாமுந்தி 2வதா இது உண்மையிலேயே திட்டமிட்ட சதி என்பது தெரிய வந்துச்சுன்னா WW3 World War 3 நிச்சயம், அதை மறந்துடாதீங்க. அடுத்ததா, பாடசாலை மாணவர்கள் மீது தாக்குதல். இஸ்ரேலின் படையின் தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்ததுடன் 12 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. அதில் 2 பேர் அதி தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நெத்தியான்ஹூவின் அட்டகாசத்துக்கு அழிவு ஆரம்பமாகி உள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம்
போர்க்குற்றம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் நெத்தன்யாஹுவுக்கு எதிராக பிடி ஆணை பிறப்பிப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரும் இதில் உள்ளடக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறாங்க. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இது மனிதர்களை அழித்த போர்க்குற்றம் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுவும் அப்பாவி மக்களை கொன்ற குற்றம். இன்ஷா அல்லாஹ் will soon karma is back. I can also confirm today that I have reasonable grounds to believe, on the basis of evidence collected and examined by my office, that Israeli Prime Minister Benjamin Netanyahu and Minister of Defense Yoav Gallant bear criminal responsibility for the following international crimes committed on the territory of the State of Palestine from at least the 8th of October 2023. The crimes include starvation of civilians as a method of warfare, willfully causing great suffering, serious injury to body or health or cruel treatment, willful killing or murder, and intentionally directing attacks against a civilian population, as well as crimes against humanity of extermination and or murder, persecution, and allegations of crimes of committing other inhumane acts. ஜூன் மாதம் விசா திறக்கப்படும். ஆனால் குவைத்துக்கு நிறைய பேருக்கு விசா கிடைக்காமல் போகலாம். அதே போல இதில் மிகப்பெரிய சிக்கல்களும் அடங்கியுள்ளது. அல் அஹ்லிக்கான பணி அனுமதிகளை ஜூன் தொடக்கத்தில் திறக்க மனிதவள அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. அனுமதிகளை திறப்பதற்கு தேவையான தயாரிப்புகளை தீர்மானிக்க உள்துறை அமைச்சர் ஃபஹத் அல் யூசுப் சவுத் அல் சபா தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. தொழிலாளர்கள் சந்தையை மறுசீரமைக்கும் மற்றும் மக்கள் தொகை அமைப்பை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் உள்துறை அமைச்சர் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடன் அதிகாரம் கொண்ட முக்கிய குழுக்கள் தொடர்ந்து இணைந்துள்ளன. இதன் அடிப்படையில் இந்த கோப்பினை சேதப்படுத்துவது அனுமதிக்கப்படாது. மேலும் சேதப்படுத்துபவர்களுக்கு அதிகபட்ச அபராதம் விதிக்க கடுமையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. கோப்புண்டா என்ன, சேதப்படுத்துறதுன்னா என்ன? அஹ்லி வீசா, ஒவ்வொரு வீசா இருக்குது. அந்த வீசாக்களில் நீங்கள் வெளியில் வேலை பார்க்குறீங்க இல்லையா, அதுதான். நீங்கள் ஒரு சிலர் செய்கிற தவறு தான் இன்றைக்கி எல்லாரையும் பாதிக்க போகுது. காதிம்லையோ ஷூன்லையோ வெளியில் போய் வேலை செஞ்சிங்கன்னா அதுக்கு அதிகப்படியான கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அதிகபட்ச அபராதம். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த பார்லிமெண்ட் அரசாங்கம் இல்லை, ஒரு நாளைக்கு கொண்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு மாற்றுறதுக்கு. இது கரார். இது மன்னருடைய ஆட்சி, மன்னருடைய நானே ராஜா நானே மந்திரி என்ற ஆட்சி போயிட்டு இருக்குது. இந்த சட்டம் அமுலாக்கப்படுது மன்னருடைய தலையீட்டில். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதிகபட்சமான தண்டனைன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா போன வாட்டி நான் தெரிவிச்சிருந்தேன் 10,000 தினார் அபராதம், இல்லாட்டி 5 வருடம் ஜெயில். யாருக்கு? வெளியில் வேலை செஞ்சவங்களுக்கு. அதே மாதிரி கஃபீலுக்கு 2,000 தினார் அபராதம், 3 வருட கால சிறை தண்டனை. அவங்களுக்கு அக்காம அடித்து கொடுத்ததுக்காக வெளியில். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. என்ன தான் நான் கத்தினாலும் எவ்வளவு தான் நேரம் எடுத்து சொன்னாலும் செவிடங்காதில் சங்கூதின மாதிரி இருந்துச்சுன்னா பிடிபடுற அன்னைக்கு ஜெயிலில் இருக்கும்போது நீ ஞாபகப்படுத்துவீங்க இன்ஷா அல்லாஹ். குவைட் டுடேஸ் மக்களே, இப்போ நான் முன்னாடி போட்ட வாய்ஸுக்கும் இப்போ போடுற வாய்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கும், சரியா? ஏன்னா முன்னாடி நான் வீட்டில் இருக்கும்போது வாய்ஸ் போட்டேன், அதுக்கப்புறமா டியூட்டி வந்துச்சு, கொண்டு போய் மற்ற வேலைக்குரிய ஆட்களை விட்டுட்டு வண்டியிலேருந்து வாய்ஸ் போட்டுட்ருக்கிறேன். இதுகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் வெயிலில், வேகாத வெயிலில் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கண்ணாடியெல்லாம் மூடிட்டு இந்த புழுக்கத்தில் இருந்து வேர்க்க வீடியோ போட்டாலும் மக்களை தெளிவுபடுத்தினாலும் மக்களுக்கு புரியுதில்லை சில மக்களுக்கு. இப்போ ரீசெண்டாக நான் போட்டேன் வீடியோ, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குவைத் மன்னருடைய பிறந்த நாளைக்காக பரிசு வழங்குறாங்க, இந்த பரிசுகளை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி 2,000 தினார் 3,000 தினார்னு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த பரிசுகளை தொடர்றதுக்காக நீங்கள் அந்த லிங்க்கில் டச் பண்ணி போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஹேக்கர் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஹேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான லாஜிக் இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சிலருக்கு. பாருங்கள் நீங்களே. இதில் இருக்கிற ஃபோட்டோ யாருடையது? ஷேக் சபா அஹ்மத் அல் ஜாபர் அல் சபா. ஷேக் சபா காலமாகி அதுக்கு பிறகு ஷேக் நவாஃப் ஷேக் நவாஃபும் காலமாகி இப்போ ஷேக் மிஷால் அஹ்மத் அல் ஜாபர் அல் சபா இருக்கிறார் அமீரா. காலம் சென்ற மன்னர், அதுவும் ஒரு மன்னருக்கு முந்திய மன்னர், அவருடைய ஃபோட்டோவை இன்னமும் வச்சுருக்கானுங்க. இவனுங்களுக்கு தெரியவே தெரியாது போல் குவைத்தில் மன்னர் மாறி இப்போ 3வது மன்னர் இருக்கிறாரு, அவர் இறந்து போயிட்டாருன்னு. இந்த மாதிரி ஹேக்கர்கள், அதுவும் சுத்த காமெடி பீஸான ஹேக்கர்களாக இருக்கிறாங்க.
ஷேக் சபாவுடைய ஃபோட்டோ இன்னும் வச்சுருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அப்டேட் அவங்கக்கிட்ட இருக்குன்னு பார்த்துக்கோங்க. குவைட்டை பற்றி சம்மந்தமே இல்லாத ஒரு கூட்டமாக தான் இருக்கணும் இது. தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு லிங்க் வந்தாலும் சந்தேகத்தோடையே பாருங்கள். எந்த ஒரு பரிசு வந்தாலும் அந்த பரிசு உங்களுக்கு எந்த ஒரு பணமும் அறவிடப்படாமல், எந்த ஒரு தகவலும் உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணாமல் கிடைக்குதா பெற்றுக்கோங்க. குறிப்பாக பணம் உங்களுக்கு ப்ரைஸ் வந்திருக்குது, நீங்கள் ஒரு 100 தினார் கட்டினா உங்களுக்கு 1000 தினார் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எனக்கு அந்த 100 தினாரும் வேணாம், அந்த 1000 தினாரும் வேணாம், ஆளை விடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு எஸ்கேப் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருந்துக்குவீங்க. ஏன்னா இது வரைக்கும் குறைஞ்சது 50க்கு மேலே மெசேஜ், அந்த ப்ரைஸ் வர மெசேஜ் எனக்கும் வந்திருக்குது. இதை எப்படி கலெக்ட் பண்ணிக்கிறது இந்த பணத்தை எப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க. நான் அவ்வளவு தெளிவாக இது ஹேக்கர் மாதிரி நம்பாதீங்கன்னு வீடியோ போட்டுமே அதே மெசேஜை கொண்டாந்து இந்த பரிசை எப்படி எடுக்கிறது, எனக்கும் வந்திருக்கு பாருங்கள், மன்னருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தேன், எனக்கும் வந்திருக்குது, எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறாங்க. மக்கள் அந்த அளவு முட்டாளாகி போய் இருக்கிறாங்க. சிலர் மக்களை முட்டாளாக்கி வச்சுருக்கிறாங்க. 2 நிமிஷத்தில் விஷயத்தை சொன்னால் அவங்களுக்கு விளங்குமா? விடிய உட்காந்து சொன்னால் கூட சில மனுஷர்களுக்கு புரியாது. அப்படி தெளிவுபடுத்துகிறோம். ஆனாலும் சிலருக்கு அவசரமாக பார்க்கணுமா, 2 நிமிஷத்தில் வீடியோ வேணுமா, என்னத்தை சொல்ல. அடுத்ததா ஹவாலி கவர்னரேட், ஃபர்வானியா கவர்னரேட், ஃபஹீல் அஹமதி, குவைட்டில் உள்ள எல்லா கவர்னரேட்டுமே எடுத்துக்கோங்க. எல்லா பகுதிகளிலையும் சோதனை, கடைகளில் சோதனை, உணவு மற்றும் சுகாதார குழு, குவைத்துடைய முனிசிபாலிட்டி இணைந்த சோதனை. இதில் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரீசெண்டாக நிறைய தடவை தெரிவித்தேன், கடைகள்லையோ வியாபார தலங்கள்லையோ நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அதிகாரிகள் முதலாவதா கேட்குற விடயம் என்ன தெரியுமா? அதினி பதாக்கா, கிவ் மீ யுவர் சிவில் ஐடி, உங்கள் ஐடியை கொடுங்க. அந்த ஐடியை எடுத்து அதை செக் பண்ணி அதிலிருந்து தான் ஆரம்பிப்பாங்க உங்கள் கடையில் இருக்கிற, உங்கள் வியாபார தளத்தில் இருக்கிற, உங்களுடைய ஸ்டோரில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்றது. அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சு எது விதிமீறலோ அதை எல்லாத்தையுமே எழுதிட்டு எவ்வளோ ஃபைனோ அந்த ஃபைனை தூக்கி உங்கள் தலையில் போட்டுட்டு மசலாமா போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் மாட்ட போகிறது யார்? முதலாளியாக கட்ட போகிறாரு, நீங்கள் தான் கட்ட போகிறீங்க. இதே காதிம் வீசாவாக இருந்தீங்கன்னா, ஷூன் வீசாவில் வெளியில் வேலை பார்க்குற ஒருத்தராக இருந்து அந்த வியாபார தளத்தில் பிடிச்சாங்கன்னா இந்த ஃபைனையும் சேர்த்து போட்டு உங்களுக்கு மேலேயும் கேஸை போட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் இப்போ காட்சிகள் எல்லாத்தையுமே பாருங்கள், ஒவ்வொரு ஃபோட்டோ காட்சிகளையும் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். எங்கெங்கே செக்இன் நடந்துச்சு, எந்தெந்த மாதிரி செக்இன் நடந்துச்சு, உணவு கடைகள், காய்கறி கடைகள், பல வகைகள் விற்கக்கூடிய இடங்கள், அதே மாதிரி ஸ்வீட் கடைகள், உணவகங்கள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்கள், எல்லா இடமும் கம்ப்ளீட்லி ஃபுல்லாகவே சர்ச் பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க. கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க தயவு செய்து உங்களுடைய கடமைகளை சரியாக செய்யுங்க. உணவுகளில் எந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குது, எக்ஸ்பயர் டேட் எப்படி இருக்குது, விலைகள் எந்த மாதிரி இருக்குது, எல்லாத்தையுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்களே, கடையில் சாப்பாடு சரியில்லை, ஏதாவது பிரச்சனை, கடை ஓனர் உங்களுக்கு திமிரா பதில் சொல்கிறாரா, 180 77 70 180777 வாட்ஸ்அப் மூலம் ஒரு தட்டி விட்டிங்கன்னா தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க கடை ஓனரை. அதே மாதிரி நிறைய வியாபார தலங்களுக்கு சீல் வைக்கிறாங்க. இதில் எவ்வளவுதான் நம்ம படித்து தலையில் அடித்து சொன்னாலும் நம்ம மக்களில் ஒரு சிலர் கேட்க போகிறதும் இல்லை, அதே மாதிரி என்னுடைய நியூஸை பார்க்க போகிறதும் இல்லை. ஏன்னா குவைத்தில் லட்சக்கணக்கில் பேர் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு மிஞ்சினா ஒரு 3000 பேர் 4000 பேர் பார்க்குறாங்க, அவங்க அப்டேட் ஆகுறாங்க. ஆனால் அதிகமாக எத்தனையோ பேர் இந்த செய்தியெல்லாம் பார்க்காதீங்க, அந்த செய்தியெல்லாம் போய் அதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொன்ன எத்தனையோ பேர் இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு தவறு நடக்கக்கூடாது. எதிர்வரும் காலங்களில் எல்லாருமே எல்லா விடயங்களையும் அறிஞ்சு நடக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய முயற்சியும். ஆனால் எவ்வளவுதான் நம்ம முயற்சி எடுத்தாலும் விஜய் சொன்ன மாதிரி நதி போகும்போது கல் விழும், பூ விழும், முள் விழும், குப்பை விழும், எது விழுந்தாலும் நதி அதில் பாட்டில் போயிட்டே இருக்கும். அப்படின்ற மாதிரி நம்ம சேவையை செஞ்சுட்டு நம்ம போயிட்டே இருப்போம். பிரயோஜனம் அடைகிறவங்க பிரயோஜனம் அடையட்டும், பிரயோஜனம் அடையாதவங்க அப்படியே இருக்கட்டும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இனி வரும் காலங்களில் காதிம் வீசாவில் வெளியில் வேலை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பெரிய அளவான பிரச்சனை வரும். ஷூன் வீசாவில் வெளியில் வேலை பார்த்தீங்கன்னா பெரிய அளவான பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி நாட்டிலிருந்து வெளி வீசா அப்படின்ற பேரில் தயவு செய்து குவைட் வராதிங்க. வெளி வீசா
அப்படின்ற பெயரில் தயவு செய்து இனிமே குவைட் வராதிங்க. அப்படி வந்தீங்கன்னா நிச்சயமாக பெரிய அளவான சிக்கல்கள், சட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அதனால் தயவு செய்து அன்பார்ந்த நண்பர்களே, நம்பி ஏமாறாதீங்க. நாட்டிலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் மற்றும் உங்களுடைய பொருட்கள், உடைமைகள், சொத்து சுகம் இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இந்த நாட்டில் 1000 தினார் கிடைக்க போகுது சம்பளம், 500 தினார் கிடைக்க போகுது சம்பளம், 100-200 தினாரில் இருந்து வேலை செய்கிறவங்களுக்கே இந்த நாட்டில் பொழப்பு நடத்த முடியாமல் இருக்குது. இப்போ 1000 தினாருக்கெல்லாம் சம்பளம் எங்கே போகிறது? கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே கிராஜுவேட் அதிகம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இனி வரும் காலம் குவைத்தி மயமாக்கல் திட்டம் தான் ஜெனிவினா குவைட்டில் நடக்க போகுது. அதுதான் உண்மை. அல்ஹம்துலில்லாஹ், இத்துடன் முக்கியமான தகவல் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அதுதான் புஜர்ரா அவர்கள் குவைத்தில் உள்ள பல சில்ட்ரன் பார்க்குகளை வந்து புனரமைச்சிக்கிட்டு வராரு. அதே போல் அனைத்து சில்ட்ரன் பார்க்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கேட்டுக்கிறாரு. عشان نحل هذه المشكلة بالكويت أتمنى وأترجى وتكفون يا الجهات المختصة. ترى الموضوع جدا سهل وبسيط. نحتاج صاحب قرار رقم 1. رقم 2 نحتاج كاميرات. ترى احنا اول حديقه بالكويت تعتبر احنا فريق بجراح يغير حطينا 4 كاميرات. عافيه. ஹதீகாத்துல் குவைட் பல ஹதீகாக்கள்ல கேமராக்கள் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. டொஃபி ஒன்று சாப்பிட்டு சரி கீழே அந்த பேப்பரை போட்டுறாதீங்க, குப்பையில் போடுங்க. சரியாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. குறிப்பாக பணிப்பெண்கள் குழந்தைகளோட போகும்போது குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. எந்த மிஸ்டேக்கும் பண்ண விட்டுறாதீங்க. ஏன்னா இனிமே கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் ஒவ்வொரு சில்ட்ரன் பார்க்கும். ஜினான் அக்தி ஜினான் ஷுக்ரன் அல்லையத்திச்சு லாஃபியா மிஷ்கூரா மத்கஸர். உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹப்பாஸ் நியூஸால் ஒரு செய்தி ஒன்று போட்டாங்க. ஜிலீப் ஷோக் பகுதி, கைத்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய வீதிகளை பற்றி. இது வந்து மிஸ் ஜினான் அவர்கள் தான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க வீடியோ மூலம். பாருங்கள், அந்த பஸ் வந்து அப்படியே அவங்க மேலே சாஞ்சு விழுகிற அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு பெரிய பள்ளம் இருந்துச்சு அந்த ரோடுகளில். அதே மாதிரி இது ஜிலீப் ஷோக், அடுத்தது கைத்தான், அதே மாதிரி கெப்த் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பள்ளங்கள் இருந்துச்சு. புதிய அரசாங்கத்தின் மாற்றம் எந்த அளவுக்கு மாறி இருக்குதுன்னு பாருங்க. அந்த பள்ளங்கள் எதுவுமே இப்ப இல்ல. في الميدان يعني في مصيبة ولكن بالأخير في نتيجة. اليوم الشارع تبدل 180 درجة. اي والله جنان لا تخلينا شبدي والله لا تخلينا. نعم بدايتها دلع ونهايتها ولا. كنا عين المواطن والمقيم 4 تواير طاروا برمشة عين، ولكن اليوم جيت وشفت ان الشارع ايضا متعدل. طريق شبد قالوا لي طريق يسمونه طريق الموت. نسبة كبيرة مصلحين الشوارع. بهذا الشارع كان الشارع جدا سيء وغيرنا الشارع بالكامل. اليوم انا حالفة ان ما اخلي زاوية عمية ولا منطقة عمية صورتها ما ارجع لها واشوف النتيجة. المرة اللي طافت كنت بنفس هذا الشارع واقفة بنص الشارع، لأن كنت على يقين أن ما في سيارة راح تمر بسهولة. تدري أن أنا ما أقدر أخذ راحتي هالمرة، يعني راح ندعم وأنا مستانسة أن الشارع صار سلس وجميل. كنا صوت نوصله للوزارة وللحكومة، وفعلا اليوم صوتنا وصل وقدرنا أن إحنا نسرع عملية إحياء هذا الشارع من أول وجديد. في عين اليمنى من الورد بستان، وعين اليسرى ايش فيها؟ عجاج السنين. هذاك الشارع سلطنا الضوء عليه، وهذا الشارع اليوم راح أسلط الضوء عليه. أنا يقول صديق مالانا أن في شارع مختار عباسية هو سيم هذا الشارع في مجاري نص متر في ماي مجاري فوق. هذا عباسية ولا مو عباسية؟ لا هذا زليبة شوية كيني هذا جليبة شوية حساوي. اوكي، انا لما جيت تكلمت عشان هذا شارع رئيسي. اي شارع رئيسي؟ شارع رئيسي لازم يكون مضبوط لانه مرتبط بشارع السادس، فان شاء الله الحين الشوارع الداخلية شوي الواحد يعدلها. يعني الوجه الثاني لنفس المنطقة شوارع زينة، فيها مخفر، فيها مسجد، فيها صلاة افراح، فيها جمعية، في ناس قاعد تمشي بكل امن وامان وسلاسة واحترام. احنا قاعد نكون عين الحكومة والوزارة والمواطن والمقيم من أجل الكويت. بهذا الخط، خط المطار، 4 تواير طاروا برمشة عين، ولكن اليوم يوم مريت بهذا الشارع مرة ثانية الحفر متسكرة، الشارع شبه متعدل،
هذا دليل أن فعلا صوتنا قاعد يوصل. وإذا قلت خط المطار في أخبار وايد حلوة، راح أسوي تقرير كامل متكامل على خط المطار، في تغييرات جذرية. نطلع التقرير. يعني إذا جمعت المناطق العمياء اللي أنا صورتها بحياتي خلال هذه الفترة والفترة اللي طافت، آخر شيء أطلع أنا المنطقة العمياء. في منطقة عمياء داخلي. قبل كانوا يقولون جنان الجليب، الحين قريبا راح يقولون جنان تشب، لأن عندي سلسلة تقارير بتشب. وفي شارع طحت عليه يحتاج تعديل، وصلت تشب، وتشب يعني طريق الموت. هذا اللي كنت أسمعه قبل. اليوم يوم وصلت هني اكتشفت أن بنسبة كبيرة أن الشارع متصلح. نعم في شوارع للحين ما تصلحت، ولكن قاعد يصلحون تشب شوي شوي. ونقدر نقول يعني التحركات اللي صارت شوارع مرتبطة بغرب عبد الله مبارك. نعم مرتبطة بغرب عبد الله مبارك، وصلحوا صوب عبد الله مبارك. لكن احنا الويكند وين نروح؟ نروح شبت فلشته عطت 15 وين نروح؟ شبت. وين؟ كل الطرق تؤدي الى شبت، ماكو شيء. فاحنا هذا دربنا هذا مكانه، فيا ريت يصلحون الشوارع. هذه الحفرة اللي قاعد اقول لكم عنها يعني ترى مو هينة بعد، عميقة نفسها في كذا واحدة قدام. ولكن يقال والعهد على الراوي ان نفس هذه الحفر كانت موجودة بداية خط شبت. ولكن من دخلت أنا خط شبت ما شفت الحفر كانت موجودة من بداية خط شبت. ولكن من دخلت أنا خط شبت ما شفت الحفر، بالعكس شفت حفر مسكرة. فهذا يدل على أنه فعلا في تحركات. حالفة ألف الكويت كلها اليوم، ووصلت منطقة الجهرة بالتحديد عند كلية التربية الأساسية بنات. بهذا الشارع كان الشارع جدا سيء، ولكن بمساعدة فريق أبو جراح يغير، كانت لنا تغطية معه وغيرنا الشارع بالكامل. وآخر محطة لليوم هي شاي فلين. هذا فيه سكر وهذا ما فيه سكر. يلا مشكور. شنو اسمك؟ علي. الله على اسم أبوي. نختم التقرير على اسم أبوي علي. باي. உண்மையிலே இனி வரும் நாட்கள்ல அனைத்து வீதிகளும் புனரமைக்கப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா குவைத்துடைய ஹப்பாஸ் செய்தி சேவைக்கு ரொம்பவே நன்றி. அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணின பல வீடியோக்கள் பல இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புனரமைக்கப்பட்டிருக்குது. இனி வரும் நாட்களில் தொடர்ந்துமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பர்சனலாக மெசேஜில் கூட சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு. என்னால் முடிஞ்ச மாதிரி நானும் அந்த ஏரியாவில் போய் வீடியோ எடுத்து அதை ஹப்பாஸ் செய்தி சேவைக்கு அனுப்பி அது மூலமாக முடிந்த அளவு அந்த வீதிகளை சரி செய்கிறதுக்கு நாமளும் ஒரு பக்கத்தால் முயற்சி பண்ணுவோம். ஏன்னா அதிகமாக பாதிக்கப்படுறது இன்றைக்கு வரைக்கும் வாகன ஓட்டுநர்கள். ரீசெண்டாக இப்போதைக்கு வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க. டயர் உடஞ்சிருச்சு மாற்றியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2,000-3,000-4,000 தினார் மட்டில் போயிருக்கும் இந்த தொழிலாளர்களுடைய பணம். எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி கடைசியில் டயருக்கு கொடுத்துட்டு போகணுமா? இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் ஓட்டுநர்கள் நிம்மதியாக போகிற அளவுக்கான சூழல் விரைவில் கிடைக்கணும் அப்படின்னு துவா செய்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் முயற்சி பண்ணலாம். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.